ரஷ்யாவுக்கு எதிராக 40 நாடுகள் உடனே ஆயுதத்தை கொடுங்கப்பா, இல்லாட்டி இந்த யுத்தத்தை நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அமெரிக்கா மறுபடியும் அதே வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்தில் இந்த பூமியை நீங்கள் காப்பாற்றணும்னா ரஷ்யாவை தடுக்க வேண்டும். அப்படி தடுப்பதற்கு நீங்கள் ஆயுதங்களை கொடுக்க வேண்டும். எந்த விதமான ஒரு சைடும் அதாவது யோசிக்காமல், வேறு எதை பற்றி யோசிக்காமல் நீங்கள் ஆயுதத்தை மட்டுமே கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை உலக நாடுகளிடம், அதாவது ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகளிடம் அதை வச்சுருக்காங்க, ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த நாடுகள் என்ன முடிவுகள் எடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறது தெரியல. யூகே, யூஎஸ், பிரான்ஸ், ஜெர்மன் போன்ற நாடுகள் எல்லாருமே கனரக ஆயுதங்களை கொடுப்பதற்கு தயாராக மாறி வருகிறார்கள். குறிப்பாக ஜெர்மனியும் இப்போது அந்த பக்கத்தில் இருப்பதால் இந்த ஒரு பதட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவு ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதுமாகவே வருகிறது. நாட்டோ படைகளுடைய இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தடுத்த ஒரு கான்சிக்வன்சஸை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்ன ரஷ்யா வேறு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். உக்ரைன் இதே மாதிரி யுத்தம் செய்துகிட்டே இருந்தாங்கன்னா ஸ்பிளிட் ஆயிரும், பல மாகாணங்களாக ஸ்பிளிட் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை நேற்று ரஷ்யாவை சார்ந்த பல தலைவர்களும் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். நாட்டோ படைகள் ரொம்ப பெரிய அளவு இப்போ என்ன செஞ்சுட்டே இருக்காங்க, இந்த ஆயுதத்தை வச்சுக்கோ, அந்த ஆயுதத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஆயுதத்தை குவித்து வருகிறார்கள். புது டெக்னாலஜி கொடுக்குறாங்க, புது விதமான நிறைய வெப்பன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இது எல்லாமே 3வது உலக யுத்தத்தை ஆரம்பிக்கும், இல்லை ஆல்ரெடி 3வது உலக யுத்தம் ஆரம்பித்து விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ரஷ்யாவினுடைய ஊடகங்களும் ரஷ்யாவினுடைய தலைவர்களும் கேட்டு வருகிறார்கள். ஸோ நாட்டோ படையால் தான் 3வது உலக போர் தொடங்க போகிறது அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லும்போது இல்லை தப்பு, ரஷ்யாவால் தான் 3வது உலக போர் தொடங்க போகுது அப்படின்னு சொல்லி நாட்டோவும் அமெரிக்காவும் சொல்லி வருகிறது. 3வது உலகப் போர் அப்படின்னு சொல்லும்போதே கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யுது. போர் அப்படின்னு சொன்னாலே நிறைய மனித இழப்புகளாக இருக்கட்டும், உயிரிழப்புகளாக இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அழிவுகளாக இருக்கட்டும், இல்லை இந்த இயற்கைக்கு எதிரான விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ நடக்கிற போர், அதாவது இந்த ரஷ்யா உக்ரைன் அப்படிங்கிற இந்த போரில் எக்ஸ்ட்ரீம் எண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூக்ளியர் வெப்பன் தான். அது அணு ஆயுதமாக இருக்கலாம், இல்லாட்டி குட்டி ரக அணு ஆயுதங்களாக இருக்கலாம். இந்த அணு ஆயுதம் அப்படிங்கிறது இந்த பூமியில் மறுபடியும் பயன்படுத்தப்பட்டால், முதலியாவது ஒரு நாட்டிடம் மட்டும்தான் அணு ஆயுதம் இருந்தது, அதை ஹிரோஷிமா நாகசாகியில் போட்டாங்க, மற்ற நாடுகள் சும்மா அமைதியாக இருந்துட்டாங்க, ஏன்னா அணு ஆயுதத்தை பெரிய அளவு கண்டுபிடிக்கலை. ஆனால் இப்போது எல்லாத்தையுமே அணு ஆயுதங்கள் இருக்குது, எல்லா நாடுகளுக்கிடையே பகை இருக்குது, எல்லா நாடுகளுக்கும் பொருளாதார சிக்கல் இருக்குது, எல்லா நாடுகளுக்குமான உலக நகர்வுகளில் இடம் அப்படிங்கிறது இருக்குது. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு அணு ஆயுதம் வீசப்பட்டால் அதற்கு பதிலாக இங்கே பல அணு ஆயுதங்கள் பல இடங்களிலும் வீசப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. யூஎன் சீஃப் அப்படிங்கிறவர் புட்டின் அவர்களை பார்த்து சீக்கிரமாக அமைதிக்கான அந்த ஒப்பந்தத்தில் ஈடுபடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேரிபோல் அப்படிங்கிற அந்த சிட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது, ஒரு 2000 ராணுவ வீரர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத மறுபடியும் ரஷ்யா சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி சேஃப் காரிடார் இருக்கட்டும், சேஃப் பேசேஜாக இருக்கட்டும், நாங்கள் அனுப்புறதுக்கு, மக்களை வெளியில் அனுப்புறதுக்கு தயாராக இருக்கோம், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய உக்ரைன் சோல்ஜர்ஸ் அவங்கள கவசமாக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றத்தை மறுபடியும் ரஷ்யா சொல்லி வருகிறது. இதை மறுபடியும் நிராகரிக்கிறது உக்ரைன். ரஷ்யாவால் மட்டும்தான் எங்களால் அங்கேருந்து வெளியில் வர முடியல, அவங்க வெளியில் வரும்போது தாக்குதல் ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது உக்ரைனுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. அமைதி பேச்சுவார்த்தை நடத்துங்க, கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக இருங்கள், போரை நடத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லி உக்ரைன் பக்கம் இருந்து ஒரு அழைப்பு வந்தாலும் அதை நிராகரிக்கிறது ரஷ்யா. நாங்கள் இங்கே போரை நிறுத்துவோம், நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான ஆயுதங்களை கொண்டு வந்துடுவீங்க, இப்படியே போச்சுன்னா எப்படி சரியாகுமா அப்படிங்கிறது தான் ரஷ்யாவினுடைய கேள்வியாக இருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பல உலக நாடுகளிடம் இப்போ வெப்பன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே நேரத்தில் பல்கேரியாவாக இருக்கட்டும், போலந்தாக இருக்கட்டும், இப்போ ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் இயற்கை எரிவாயு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போலந்து பல்கேரியாவுக்கு ஏன் ரஷ்யா இயற்கை எரிவாயு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரலாம். வேறு எதுவுமே இல்லை. ரஷ்யா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எப்பா இந்த மாதிரி நான் வந்து இயற்கை எரிவாயு கொடுத்தேன்னா ரூபியில் தான் நீங்கள் எனக்கு காசை தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் எங்களால் முடியாது, நாங்கள் டாலரில் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறது போலந்து மற்றும் பல்கேரியாவினுடைய ஒரு கூற்றாக இருந்தது. அதன்படி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, டாலர்லேயே கொடுக்க ட்ரை பண்ணாங்க. அதை ரஷ்யா வாங்க மறுத்து விட்டது. இதன் காரணமாகத்தான் இப்போது ரஷ்யா என்ன செஞ்சுருக்காங்க, நாங்கள் இயற்கை எரிவாயுவை போலந்துக்கும் பல்கேரியாவுக்கும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப நாட்கள் நீங்கள் உக்ரைனுக்கு உதவியாக இருந்தால் உங்களுக்கும் இதே நிலைமை தான் உலக நாடுகளே, பல்கேரியா மற்றும் போலந்தை பாருங்கள், இப்போது அவங்களுக்கு இயற்கை எரிவாயும் இல்லாமல் இருக்கிறது. ஸோ இந்த நிலைமை உங்களுக்கும் வரலாம். சீக்கிரமே ரஷ்யா உங்களை அப்படியே தடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே அதுலேருந்து வெளியில் வந்துருங்க, இந்த புதைக்குழியிலிருந்து வெளியில் வந்துருங்க. ரஷ்யாவினுடைய வார் வெப்பனுக்கு தேவையான ஆயிலாக நீங்கள் வாங்குற பணம் இருக்குது, நீங்கள் கொடுக்குற பணம் இருக்குது. ஸோ அந்த பணத்தை நிப்பாட்டுங்க, அப்படின்னா தான் ரஷ்யாவை நிப்பாட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஜெலன்ஸ்கி அவர்களுடைய கூற்றுக்களும் இருக்கின்றன. இன்னைக்கு ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான ஒரு சிட்டி பெல்கரோட் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் மிகப்பெரிய ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததாகவும்
அதுவும் குறிப்பாக ஆயுதங்களை சேகரித்து வைத்திருக்கும் ஒரு கிடங்கில் இந்த குண்டுவெடிப்பு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ ரஷ்யாவுக்குள்ளேயே குண்டுவெடிப்புகள் நிகழ்கிறது அப்படிங்கிற அந்த செய்தி ரஷ்யாவுக்குள்ளேயே ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்க வைத்திருக்கிறது. மோல்டோவாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவினுடைய தாக்குதல் சீக்கிரமாக இருக்கும். ஏன்னா அங்கே நிறைய பேர் இப்போ பதட்டத்துடன் இருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் அப்படியே கவனமாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்னிஸ்ட்ரியா அப்படிங்கிற மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதே மோல்டோவாவை கை காண்பித்து உக்ரைனுடைய ஜெலன்ஸ்கி அவர்களும் கூறுகிறார்கள், மோல்டோவாக்கு இன்னைக்கு நடப்பது பிற நாடுகளுக்கும் நடக்கும். மோல்டோவா எங்களுக்கு உதவியாக இருந்தார்கள். இன்னைக்கு அவங்க நாட்டில் ஒரு சின்ன பகுதியில் மறுபடியும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்துகிறார்கள். அங்கேயும் ப்ரோ ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறவங்க கூடுதலாக இருக்காங்க. எப்படி உக்ரைனில் டோன்பாஸ் ரீஜனில் டிபிஆர் எல்பிஆர் பகுதிகளில் ப்ரோ ரஷ்யன்ஸை வைத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தி ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இப்போ அதை லிபரேட்டட் தனியான ஒரு மாகாணம் அப்படின்னு சொல்லி அழைத்திருக்கிறார்களோ அதே மாதிரி மோல்டோவாவும் ஒரு நிலைமைக்கு கொண்டு வரப்படுகிறது. ஸோ உலக நாடுகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். புட்டின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் பேச்சுவார்த்தை ஈடுபட போகிறோம்ப்பா, இனி வர பேச்சுவார்த்தையில் நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எர்டகன் அவர்கள் கூட புட்டின் அவர்கள் பேசும்போது மாரிபோல் மற்றும் செர்னோபில் அப்படிங்கிற அந்த சிட்டியை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணதாகவும், எங்களுடைய தாக்குதல் இப்போது அதிக அளவு அங்கெல்லாம் கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரி புட்டின் அவர்கள் சொன்னதாகவும் தகவல்கள் வெளியாகிறது. DJI நமக்கெல்லாம் தெரியும், ட்ரோன்ஸ் அப்படின்னு சொன்னாலே இப்போதைக்கு ட்ரோன்ஸ் டெக்னாலஜியில் முடிசூடா மன்னனாக இருப்பது இந்த DJI அப்படிங்கிற அந்த நிறுவனம் தான். அந்த நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனி ரஷ்யா கூட எங்களுக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் ரஷ்யாவினிடம் இருந்து ஒட்டுமொத்தமாக எங்களுடைய கம்பெனியை இப்போதைக்கு நிப்பாட்டுறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். US UK இவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்கனாமிக்காக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ப்ரெஷர், ரஷ்யாவுக்கு கொடுக்க வேண்டிய ப்ரெஷரை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், ரொம்ப பெரிய அளவு பொருளாதார தடைகள் எல்லாமே கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, UK மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளுடைய இப்போதைய இந்த ஒரு உதவிகள் அவங்களுக்கே தலைவலியாக மாறும், பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோல்டோவாவுக்கு எதிராக இப்போது ரஷ்யாவினுடைய தாக்குதல் இல்லாட்டி மோல்டோவாக்குள்ள நடக்கக்கூடிய அந்த புரட்சிக்கு காரணம் ரஷ்யா தான். ஸோ இதையும் நாங்கள் உன்னிப்பாக கவனிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகள் ஒன்றாக ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள். மோல்டோவினுடைய பிரசிடென்ட் கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களிடம் பேசியதாகவும், உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கனடா செய்யும் அப்படின்னு சொல்லி ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வாக்குறுதி கொடுத்ததாகவும் செய்திகள் வெளியாகிறது. சீனாவை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா ஒரு வார ப்ரமோட் பண்ணுறாங்க, எங்களுடைய கட்சியை இல்லாட்டி சின்னதாக எங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை எல்லாமே நாசி ஜெர்மனி கூட அவங்க கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை தருகிறது, இதனால் ஒரு யுத்தம் வந்தாலும் அதை தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி புதிய ஒரு விஷயத்துக்கு வந்திருக்காங்க. இது அஸ் யூஷுவல் சீனா சொல்கிற ஒரு ஸ்டண்டா இல்லை சைக்காலஜிக்கல் வார்ஃபேரா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆஸ்திரேலியாவுக்கும் சீனாவுக்கும் உறவு அப்படிங்கிறது பெரிய விரிசல் அடைந்திருக்கிறது. அது நமக்கு தெரிந்த விஷயம் தான். அதில் மேலும் பல சிக்கல்கள் உருவாகின்றன. யூகேயை பொறுத்த வரைக்கும் அங்கே அதாவது உக்ரைனுக்கு தேவையான ஆம்புலன்ஸாக இருக்கட்டும், ஃபயர் என்ஜின்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40க்கும் அதிகமான ஆம்புலன்ஸ், 100க்கும் அதிகமான ஃபயர் என்ஜின்ஸ், அதே மாதிரி 10,000க்கும் அதிகமான இந்த தீக்காயங்களிலிருந்து தப்பிக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், கேட்கெட்ஸ் இதெல்லாமே நாங்கள் கொடுக்க போகிறோம்ப்பா. பெரிய அளவு அங்கே தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கிறனால அந்த ஆம்புலன்ஸ்க்குலாம் அங்கே தேவைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த வாரத்திலேயே இந்த ஆம்புலன்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி தீயணைப்பு வண்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே அங்கே போய் சேர்ந்து விடும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் யூகேயின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேட்டோ படையினுடைய இந்த மாதிரியான விஷயங்கள், ஆயுதங்களை கொடுப்பது, டெக்னாலஜியை ஷேர் பண்ணுறது, இது எல்லாமே வேர்ல்டு வார் 3 உருவாக்கும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருக்காங்க. ரஷ்யா இப்படி சொல்வதே அவங்களுடைய கடைசி கட்டத்துக்காகத்தான், வேற வழியே இல்லைனா ரஷ்யா இதை தான் சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரஷ்யா சொல்றதை யாரும் நம்ப வேண்டாம், 3வது உலகப் போர் வராது அப்படிங்கிறத நேட்டோவும் சொல்லியிருக்கிறார்கள். இதில் யார் சொல்றது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் பலியாக போவது அப்பாவி மக்கள் தான் அப்படிங்கிறத நம்ம மனதில் கொள்ள வேண்டும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இங்கே நடக்கக்கூடிய உலக அரசியலை கவனிக்க வேண்டும். ஸோ ஓவராலாக இந்த ஒரு அப்டேட்டை பற்றியுள்ள உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.